உலகம் முழுவதும் வாழக்கூடிய பக்தி ஆஸ்ட்ரோ டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, மார்கழி மாத ராசி பலன்கள். பொதுவாக இந்த பிரபஞ்சம் அன்னை வாராகியின் வசமானது. அடியனுடைய உபாசனை தேவதை, என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய அனுகிரகத்தோடு இந்த மார்கழி மாத ராசி பலனை தொடங்குகின்றேன். பிரபஞ்சம் வாராகியின் வசமானது. நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மார்கழி மாத ராசி பலன்கள். எத்தனை மாதங்கள் இருந்தாலும் அந்த எல்லாருமே வாழ்க்கையில் பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணுறா, கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணு, வெறும் பாவத்தையே பண்ணாத, ஆனால் நீ கொஞ்சமாவது இதேன்னு ஒரு தான தர்மம் பண்ணி கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துக்கோ, அதை உன்னை காப்பாற்றும் அப்படின்னு வாழ்க்கையை வாழக்கூடிய வழிமுறையை நம்ம பெரியவங்க, முன்னோர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அவங்களால நம்ம சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ சாதாரண மனித வாழ்க்கைக்கே ஒரு புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதே போல் இது எல்லா இடத்திலும் இருக்குது. மாதத்தில் மிக ஒரு புண்ணியமான மாதம்னா அது மார்கழி மாதம். அப்போ மற்ற மாதங்கள்லாம் பாவத்தை செய்யக்கூடியதா சாமின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இப்போ புரட்டாசி மாதம் ரொம்ப உயர்ந்ததாச்சு, அதுவும் கொஞ்சம் நல்ல மாதம் தானே, அது பித்ருக்களுக்கு உடையது, அது இன்னும் வசதியானது. ஆனால் இந்த மார்கழி மாதம் என்பது தெய்வ வழிபாட்டுக்கு உரியது, புண்ணியமான மாதம். சார், ஒரு ஜாதகர் நம்மக்கிட்ட வரார், ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஒரு உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்மக்கிட்ட வராங்க, ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க, அவங்களுடைய துன்பத்தை சொல்கிறார்கள், தற்சமயம் வாழக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலையை சொல்கிறாங்க. ஜாதகம் பார்க்குறோம், நம்ம என்ன சொல்லுவோம், சார் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பூஜை பண்ணுங்க, ஹோமம் பண்ணுங்க, அல்லது இந்த ஆலயம் சென்று வாருங்கள், இங்கே போய் தீபம் போடுங்க, இல்லை இங்கே உட்காந்து போய் அழுதுட்டு வாங்க. இப்போ பரிகாரம் சொல்லி கொடுக்குறோம். அந்த பரிகாரம் எதை சார்ந்ததுன்னா ஆலயத்தை சார்ந்தது. அந்த ஆலய வழிபாட்டிற்கு மகுடம் சூட்டுகின்ற ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம். ஸோ இந்த மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு சொல்வதிலே எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா வைகுண்ட ஏகாதசி. அற்புதமான நாள். ஜனவரி மாதம் இந்த மார்கழி கடைசியில் வருது, 28 தேதிக்கிட்ட வருது வைகுண்ட ஏகாதசி. அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. மிகப்பெரிய பாவத்தை செய்தவர்கள் கூட பெருமாளுடைய பெரும் கருணையினாலே, மகாவிஷ்ணுடைய பெரும் கருணையினாலே, கிருஷ்ண பரமாத்மா ராமர் அவனுடைய பெரும் அனுகிரகத்தோடு பாவத்தை செய்தவர்கள் கூட ரட்சிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை வைகுண்ட ஏகாதசி இந்த மார்கழி மாதம் வருது. அதே போல் ஆடல் அரச பெருமான் என்று சொல்லக்கூடிய நர்த்தனம் ஆடக்கூடிய அம்பலவான பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம், அதுவும் மார்கழி கடைசி 29 தேதி கிட்ட வருது. ஆருத்ரா தரிசனம் அது அற்புதமான புண்ணியம். அதே போல் ஹனுமன் ஜெயந்தி அமாவாசை அன்றைய தினம் வருகிறது ஹனுமன் ஜெயந்தி. அப்போ பேர் தான் மார்கழி மாதமே தவிர முழுக்க 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 தெய்வ வழிபாட்டினாலே மனித உயிர்கள் படுகின்ற துன்பத்திலிருந்தும் அந்த கர்மாக்களிலிருந்தும் ஓய்வு பெறுவதற்காக நம்முடைய ஜோதிட சாஸ்திரம், வானிலை சாஸ்திரம் வகுத்து கொடுத்த ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 16ஆம் தேதி முதல் மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி 11ஆம் தேதி வரலும் கிரகமாலிகா யோகம் அப்படின்னு ஒன்று நடக்குது. மார்கழி 1லேருந்து மார்கழி 11 வரலும் கிரகமாலிகா யோகம். என்ன சாமி கிரகமாலிகா யோகம்னா வரிசையாக கிரகங்கள் அமைந்திருப்பது. துலாம் விருச்சக ராசியிலிருந்து மீன ராசி வரை 5 பாவகட்டங்களிலும்
மாலை கோர்த்தார் போல அற்புதமாக அந்த கிரக அமைப்புகள்லாம் அமைந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் போல ரிஷபத்திலே குரு பகவான், கடக செவ்வாய் அமைந்திருக்கிறார். அதோடு கூட கன்னியில் கேது, புதன் பகவான் விருச்சகத்திலும், சுக்கிர பகவான் மகரத்திலும், சூரியன் தனுசு ராசியிலும், சனி கும்பம், மீனத்திலே ராகு. அப்போ முதல் 15 நாட்கள் மார்கழி மாதம் அற்புதமான கிரக அமைப்பு. யாரெல்லாம் இந்த முதல் 15 நாட்கள் பயன்படுத்திக்கிறீங்களோ, காலம்பரம் 4 மணிக்கு எழுந்து கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறீங்களோ, தீபம் போகிறீங்களோ, யார் 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வீட்லேயோ கோவில்லையோ போய் தீபம் போட்டு போகிறீங்களோ, நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும். கிரக அமைப்பு அப்படி இருக்குது, நான் சொல்லலைங்க. இதெல்லாம் ஜோதிட சூக்ஷ்மங்கள், இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஜோதிட ரகசியங்கள். நான் என்ன சாமி பண்ணணும், வெற்றி பெறணுமே, நான் ஜெயிக்கணுமே, நான் தோத்துக்கிட்டு இருக்கேனே, நான் ஜெயிக்கணுமாச்சே சாமி, என் கஷ்டம் விலகணுமே சாமி அப்படின்னு நீங்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பர்களே இந்த முதல் 11 நாட்கள் தீபம் போட்டு பாருங்கள். சார், ஒரே 1% உங்கள் வாழ்க்கை மாறலன்னா நீங்கள் என்ன ஏன் சாமி இப்படி சொன்னீங்கன்னு என்ன கேளுங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் சிறப்பாக உள்ளன. சரி, வாருங்கள் நண்பர்களே, இந்த புண்ணிய மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மார்கழி மாதம் இந்த மாதம் சனி பகவான் இயல்பு நிலையில் 5வது பார்வையாக மிதுனத்தை தொடர்பு கொள்கிறார். பொதுவாக உங்களுடைய ஜீவனம்னா வருமானம். ஜோதிட சாஸ்திரத்தில் ஜீவனம் பண்ணுறதுக்கு வழி இருக்கா, ஜீவனாதிபதி எப்படி இருக்காரு அப்படின்வாங்க. ஜீவனாதிபதினா 5ஆம் அதிபதி அப்படின்னு அர்த்தம். அவன் எப்படி பிழைப்பான், அவனுக்கு என்ன வருமானம் இருக்குது, வருமானம் எப்படி இருக்கும், வேலை ஒழுங்காக இருக்குமா, தொடர்ந்து வேலையில் நீடிப்பானா, நிலையான வருமானம் கடைசி வரலாம் அவன் சம்பாதிப்பானா, இல்லை 10 வருஷம் சம்பாதிக்கிறது அப்புறம் வேலை இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் அந்த ஜீவனஸ்தானத்தை பார்ப்பாங்க. அப்போ அதை போல மிதுன ராசி என்பர்களே, நீண்ட நாட்களுக்கு பிறகு 5ஆம் பார்வையாக நம்முடைய சனி பகவான் உங்களை பார்க்குறாரு. சனி பகவானுக்கு ஜீவனஸ்தானம் இதுனா மிதுன ராசி. அதே மிதுனத்துக்கு சனி பகவான் தற்சமயம் இருக்கக்கூடிய வீடு 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம். அப்போ 9ஆம் அதிபதி சிறப்பான முறையில் பாக்கியஸ்தானத்தில் வலுவார் ஸ்தான பலம் பெற்று மூல திரிகோண வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 80% உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறார். கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. சாமி, பிழைக்கிறதுக்கே வழி இல்லைங்க சாமி, வருமானத்துக்கே வழி இல்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் வந்து சேரும். சார், வேலை கிடைக்கும். எத்தனையோ அன்பர்கள் வேலை கிடைப்பதற்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனக்கு வேலை கிடைக்குமா, எனக்கு வேலை கிடைக்குமா, அல்லது வருமானம் சிறப்பாக இருக்குமா, சாமி எனக்கு தொழில் நடக்குமா, நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன். அன்றைக்கெல்லாம் ஒரு விவசாயி நண்பர் அவர் ஃபோன் பண்ணுறாங்க, சாமி எங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி, விவசாயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், நீங்கள் பேசுகிறத கேட்டால் அவ்வளோ அழகாக இருந்தது, ரொம்ப மனசில் பதியும்படியாக பேசுனீங்க, அர்த்தத்தோடு பேசுனீங்க, எளிமையாக புரிஞ்சுது, அப்போ விவசாயிகளுக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தார். அப்போ அதை போல ஜீவனஸ்தானமாக சனி பகவான் பார்க்கின்ற பொழுது, சார் இந்த உங்கள் வேலையை கெடுக்கணும், உங்கள் வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும்னா அதுக்கு காரணம் தொழில்காரகன் சனி தான், கர்மகாரகன் சனி தான். அல்லது உங்கள் ஆயுள் பாவத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருது, உங்கள் ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்ட பயம் வருது, மரண பயமோ அல்லது உடல்நிலை ஆரோக்கியமோ ஒரு ஆப்ரேஷனோ நடக்குதுன்னா அதுக்கும் கர்மகாரகன் சனி பகவான் தான். அல்லது வீட்டில் ஒரு கலகம் ஏற்படுது, ஒருத்தரை பற்றி ஒருத்தர் கலகம் பண்ணுறாங்க, பொய் சொல்கிறாங்க, அந்த கலகத்தை ஒருத்தர் நம்பி இன்னொருத்தரை துன்புறுத்துறாருன்னா அதுக்கும் காரணம் கர்மகாரகன் இந்த சனி பகவான் தாங்க. அல்லது ஒரு விபத்து நடக்குது, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது,
கைகால் ஏதாவது அடிபடுது, ஒரு மாதம் ஒரு முடக்கி வைக்கிறாங்க, ஒருத்தரை வீட்டில் போட்டு முடக்கி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த முடக்குக்கு காரணமும் சனி பகவான் தாங்க. அப்போ கர்மா, ஆயுள் பயம், ஆரோக்கியம், உடல்நிலை, மன நிம்மதி, மனக்குழப்பம், அதே சமயத்தில் கலகம் அல்லது வேறு ஏதேனும் திருட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பொருள்கள் ஏதாவது காணாமல் போகிறது, தொலைச்சிடுறது, அல்லது வேறு ஏதேனும் வம்பு வழக்குகள் சம்மந்தப்பட்டது. நிறைய பேர் தொலைச்சிட்டு உட்காந்துருப்பாங்க, எங்கே வச்சோம்னே ஃபைல்ஸ் தெரியாமல் இருக்குது சார் அப்படின்வாங்க. நிறைய நம்ம இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் நம்ம அன்னை வாராகியின் துணை கொண்டு நம்ம அதை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல இருக்குது சார் அப்படின்வோம். ஒரு 6 மாதம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, சாமி நீங்கள் சொன்ன மாதிரியே இருந்தது சாமி அப்படின்வாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். நேரில் வந்து பூ பணம் வாங்கி கொடுத்தவங்களும் இருக்காங்க, கிஃப்ட்டு வச்சு கொடுத்தவங்களும் இருக்காங்க, ஃபோனில் சொல்லி வாழ்த்தக்கூடியவங்களும் இருக்காங்க, சொல்லாமலே இருந்தவங்களும் இருக்காங்க. அப்போ திருட்டு பொருள் காணாமல் போகிறது, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சனி பகவான் தான். ஆனால் இது எப்போ நடந்திருக்கும்னா 1 மாதத்துக்கு முன்னாடி எப்போனாலும் நடந்திருக்கலாம். ஆனால் எப்போ சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்தாரோ அப்போவே மிதுன ராசிக்கு நல்ல நேரம் பிறந்துடுச்சு. அப்போவே மிதுன ராசிக்கு நல்ல நேரம் பிறந்துடுத்து. அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பண கஷ்டங்கள், பணங்காசு கொடுத்து ஏமாந்துருக்கலாம், எங்கேயாவது பணங்காசு கொடுத்துட்டு யார்கிட்டயாக்கும் போய் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன், காத்தால மதியானம் சாயந்தரம் ராத்திரின்னு உங்களை அலக்கழிக்கலாம், ஏமாற்றலாம், அதை கொடுக்க முடியாத போட அவனாலும் முடிஞ்சது பண்ணிக்கூடான்னு மிரட்டலாம், அதிகாரம் பண்ணலாம். இதெல்லாம் மனக்குழப்பம், மன நிம்மதி ஏற்பட்டு விடும். அதுதான் சொன்ன வீண் விரயம், அல்லது இது லாஸ்ன்னு சொல்ல முடியாது, வீண் விரயம், கொடுத்து ஏமாறுவது, அல்லது இது ரிலேட்டடாக பதவிகள் ரிலேட்டடாக பதவி போட்டிகள் காரணமாக பிரச்சனைகள் எழுவது. சார் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு கீழே வேலை செய்கிற ஆளுங்கள் சரியான ஆட்களாக அமையாமல் இருப்பது, நம்பிக்கை இல்லாமல் இருப்பது, உங்கள்கிட்ட அப்படின்னு நடிப்பான், சூப்பராக அண்ணா 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 அப்படின்வான், அண்ணா பிரச்சனைக்கு காரணமாக இருப்பான். சார் இதெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்தாலும் சொன்னது போய் அழகாக அங்கே உட்காரம், மேட்ச் ஆகும், உங்கள் வாழ்க்கைக்கு மேட்ச் ஆகும். பின்ன சொருகுனா எப்படி சார்ஜ் ஏறுதோ அது போல் கரெக்டாக கனெக்ட் ஆகும், நம்ம கணிப்பு தவறாது. அப்போ இந்த மாதிரியான கலகங்கள் அல்லது திருட்டு அல்லது தொழில் செய்கிற இடத்துல, உத்தியோகம் செய்கிற இடத்துல வரக்கூடிய கலகங்கள், வீண் பிரச்சனைகள், பதவி போட்டிகள், நிர்வாகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள், நேர்மையாக இருக்கிறதால வரக்கூடிய பிரச்சனைகள், அல்லது நிர்வாகிகள் ரொம்ப இம்சையாக இருக்கிறது, குறிப்பாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, ஆலய அர்ச்சகர்கள், மடாதிபதிகள், அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, தொழிலதிபர்கள். அப்போ நீங்கள் மிதுன ராசி என்பர்களே, இந்த சனி பகவான் அவரால் ஏற்பட்ட இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் மூல காரணம் யாருன்னா தன்னுடைய மூல திரிகோண வீட்டில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சனி பகவான். அப்போ அந்த மூல திரிகோண வீட்டில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இத்தனை நாளாக நான் சொன்ன அந்த எல்லா விஷயத்தையும் செஞ்சுருப்பா. சொன்னதெல்லாம் திருப்பி சொல்ல முடியாது, திருப்பியும் ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குமே, கலகமோ, வீண் விவாதமோ, விதண்டாபாதமோ, பேச்சோ, வம்பு வழக்கோ நடக்குதா? அல்லது நீங்கள் சொன்னது கரெக்டு சாமி, எனக்கு அப்படி தான் உயிர் பயம் வந்து போச்சு, இப்போ செத்து பொழைச்ச சாமி, நான் காப்பாற்றிட்டாங்க, அல்லது போராடிக்கிட்டு இருக்கேன், உடல்நிலை, ஆரோக்கியம், மரண பயம், இதெல்லாம் இன்னும் கிளியர் ஆகாமல் இருக்கா? கிளியர் ஆகிட்டுருக்கோம், இன்னும் கிளியர் ஆகாமல் இருக்கா? நிச்சயமாக கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பர்களே. இந்த மார்கழி மாதம் அதுக்கெல்லாம் ஒரு நல்ல வழி பிறக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பார். அந்த குருவின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒளிமயமான இருள் விலகும், அஞ்ஞானம் விலகும், மெஞ்ஞானம் பிறக்கும். அது விஞ்ஞானமாக இருந்தாலும் மெஞ்ஞானம் ஜெயிக்கும். அப்போ நல்ல குரு உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க மிதுன ராசி என்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உள்ளது. பாக்கி இருக்கின்ற வாழ்நாள், மிச்சம் இருக்கின்ற நாட்கள், ஆயுள் பாவம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும்.
தொழில் பிரச்சனையோ, உத்தியோக பிரச்சனையோ, குடும்ப பிரச்சனையோ, வாழ்க்கை பிரச்சனையோ, ஆரோக்கிய பிரச்சனையோ, அல்லது மனக்குழப்பமோ, மன பயமோ, பணங்காசோ, எதில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் ஜீவனாதிபதியாக சனி பகவான் தனக்கு 5ஆம் பாவமாக மிதுன ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே இது ஒரு புண்ணிய பார்வை. சார் சனி பகவானா நீங்கள் எல்லாம் திட்டுறீங்க சார், அவர் புரிஞ்சுக்காம. ரொம்ப உத்தமர் சார், அவர் அற்புதமான உத்தமர், உண்மையை மட்டுமே நேசிக்கக்கூடியவர். ஒருத்தருக்கு லக்னத்தில் சனி இருந்துட்டார், நல்ல இடங்களில் இருந்துட்டார்னா அவர் ரொம்ப நேர்மையான ஆள். அவர் கூட யாருமே பழக்க முடியாது. ஏன்னா ரொம்ப நேர்மையாக இருப்பார், புடிவாதமாக இருப்பார், சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்பார். இதெல்லாம் சனியுடைய காரகத்துவம். சனி மறைவு ஸ்தானங்களிலோ பாபர்களோடு சேரும்போது மட்டும்தான் அவர் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய தன்மை கெட்டு போகும். அப்போ இங்கே மிதுன ராசி என்பர்களே, உங்களுக்கு 9ல் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிநாதன் சரியாக இல்லைங்க. அவர் போய் இப்போ 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாருங்க. 6ல் மறைவு, அவரால் ஹெல்ப் பண்ண முடியல. அதனால தான் நான் சனியை பற்றி அதிகமாக சொல்கிறேன். அப்போ இந்த மாதம் உங்களுக்கு சோறு போட போகிறது சனி பகவான். சிவ வழிபாடு செய்வது சிறப்பு. இதற்கு மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமே ஆனால், எனக்கு இது நடக்கணும் சாமி, எனக்கு இது நடக்குமா, எனக்கு இது கிடைக்குமா, உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய்வர். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களே, மார்கழி மாதம் அற்புதமான மாதம். இந்த மாதம் கடகராசிக்கு தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். இப்போ கூட இப்போ தான் ஒரு அரை மணி நேரம் முன்பாக, ஷூட்டிங்க்கு முன்பாக கூட சினிமா துறையை சார்ந்த பிரபலமான ஒரு டைரக்டர், கடகராசி, மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் கொடுத்தவர். அடுத்து அவருக்கு சட்ட சிக்கல்கள். இத்தனை நாளாக அவங்களுக்கு உதவி செய்த ஃபைனான்சியரோ இல்லை ப்ரொடியூசரோ அந்த ஹீரோ இவங்கெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கிக்கிறாங்க. அவர் மன வலியை கொடுக்கிறது. அடுத்து நம்ம ஜெயிக்கணும் சார், இன்னொரு வாட்டி நம்ம இவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் சாமி, நம்பிக்கையோடு வந்தாங்க. வழி சொல்லி அனுப்பியிருக்கிறோம். நிச்சயமாக அடுத்து அவங்க ஜெயிக்கிறதுக்கான வழியை காமிச்சிருக்கிறோம். தொழில் செஞ்சு அவங்க பிழைக்கிறதுக்கான ஒரு வழியை காமிச்சிருக்கிறோம். நேற்றைய தினம் கூட நம்ம இங்கே செங்கல்பட்டு அந்த சைடு போகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷூட்டிங். அப்போது கடகராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதம் உங்களுடைய தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். நான் நடந்ததை சொன்னேன், என்கிட்ட என்ன வந்தாங்களோ அதை அவங்களுக்கு ஒப்பிச்சேன். ஏன் அதை சொன்னேன்னா, 10ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மார்கழி மாதம் அதிகமானதாக இருக்கும். 10ஆம் பாவம் என்னங்க? கர்மஸ்தானம். 10ஆம் பாவம் என்னங்க? தொழில். அப்போ கடக ராசி என்பர்களே, தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடகராசி என்பர்களே, உங்கள் ராசியில் ராசிக்கு 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கடகத்தில் அமைந்திருக்கிறார். சார், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் இருக்கட்டும். செவ்வாய் கடகத்தில் நீச்சம். ஆனால் 10ஆம் அதிபதி, அதாவது ராசிக்கு 5ஆம் அதிபதி பாவராக மாறி விடுகிறார். பாவாதிபதி நீச்சம் பெறுகின்ற காரணத்தினாலே கிரகத்தின் சுபத்தன்மை மேல் ஓங்குகிறது. சார், 5க்கும் 10க்கும் உடைய கடகராசியாக இருப்பார்களே, ஆனால் 5க்கும் 10க்கும் உடைய செவ்வாய் பாவி, முழு பாவி. அந்த செவ்வாய் அந்த கடகராசியில் நீச்சம் பெறுகின்ற பொழுது, 10ஆம் அதிபதி ஒரு பாவர் நீச்சம் அடைகின்ற பொழுது அந்த பாவத்தன்மை குறைந்து சுபத்துவம் அல்லது புண்ணியம் அதிகரிக்கிறது. அதோடு மட்டுமல்ல, குருக்கு 3.11 இருக்காரு.
இந்த பக்கம் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் தொடர்பு ஏற்படுகிறது, செவ்வாய்க்கு தொடர்பு ஏற்படுகிறது, சமசப்தமா பார்வை அங்கே விழுகிறது. அப்ப கடக ராசி என்பர்களே, நீங்க தொழில்ல கஷ்டப்படக்கூடியவரா? நீங்க செய்யற தொழில் உங்களுக்கு சரியில்லையா, சரியா போலையா? தொழில் நல்ல தொழில் சாமி, இதை வச்சுத்தான் நான் இத்தனை நாளா எல்லாத்தையும் நான் காப்பாத்துறேன், குடும்பத்தை காப்பாற்றினேன், என்னை காப்பாற்றிக்கிட்டேன், சொத்துக்கள்லாம் வாங்கி போட்டேன், எல்லாமே இந்த தொழில் தான் எனக்கு கொடுத்தது, என்னுடைய அடையாளம் என்னுடைய தொழில் தான். என் பேர் கிருஷ்ணசாமின்னு சொன்னால் யாருக்கும் தெரியாதுங்க, அந்த கடை ஓனர் இருக்காருங்க அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். அந்த நகை கடைக்காரர் இருக்கார், அந்த ஜவுளி கடைக்காரர் இருக்கார், அந்த கம்பெனி ஓனர் இருக்கார், அந்த ஹவுஸ் ஓனர் இருக்கார், இப்படி சொன்னாதாங்க தெரியும். அப்போது கடகராசி என்பவர்களே, தொழில் அமைப்புகள் எல்லாம் சமீப காலமாக சரியில்லையா? இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும், அமையும். சார், உங்களை தொழிலை எத்தனை பேர் காலவாரி விட்டிருந்தாலும் கவுத்திருந்தாலும், அல்லது எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண செஞ்சும் உங்களால் முன்னுக்கு வர முடியலையா? என்னை யாரும் கால் வரலை, என்னை யாரும் கால் இழுத்து விடலை, எனக்கு யாரும் அகைன்ஸ்டாக இல்லை, மாறாக எனக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் என்னால் முன்னுக்கு வர முடியல சாமி. இது கடகராசி. அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, கண்ணுக்கு தெரியாதவனா சப்போர்ட் பண்ணுறான். நல்லா இருக்கட்டும் சார், நல்லா இருக்கட்டும் சார், நல்லா வருவீங்க சார், நீங்கள் சார் ரொம்ப உழைப்பாளி சார், நல்லா ஜெயிக்கட்டும் சார். அவர் எல்லாரும் நல்லது நினைக்கிறாங்க, எல்லாரும் வாழ்த்துறாங்க, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் நான் தொழிலில் ஜெயிக்க முடியல. அந்த மாதிரி இருக்கா? இதே தான் ஜாப், இதே தான் ஃபேமிலி. அப்போ எல்லா எதிரிகள் இருந்து தோற்பது என்பது வேறு, எல்லாருடைய சப்போர்ட்டும் இருந்து ஜெயிக்க முடியாத இடத்தில் இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களே, இதெல்லாம் கர்ம வினைகள். இதுதான் சொன்ன 5-10 கூடிய செவ்வாய் கடகத்தில் இருக்காருன்னு சொன்னேன். அப்போ இதெல்லாம் தான் அங்கே காரகத்துவம், இதெல்லாம் தான் அங்கே காரணமாக அமைகிறது கடகராசி என்பர்களே. அப்போ இந்த மார்கழி மாதம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழியை பொறுத்த வரையிலே கடகராசிக்கு சிறப்பான ஒரு ஜீவனம் செய்வதற்கு, தொழில் செய்வதற்கு, வருமானம் செய்வதற்கு, வருமானம் பத்துக்காக சம்பாதிக்கிறதுக்கான கால நேரமாக அமைகிறது. அற்புதமான கால நேரம். உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், குறிப்பாக புதிய வருமானம் இருக்கும். எத்தனையோ தொழில் அப்படியே முடங்கி போயிருக்கு, ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக இருக்குது. அதெல்லாம் தட்டி தூசி தட்டி எழுப்புற மாதிரி நம்ம பூஸ்டப் பண்ணி எழுப்பணும். அப்போ அதை போல் தொழில் முடக்கமா, குடும்பம் முடக்கமா இருக்கா, அல்லது வேலை வாய்ப்புகள் முடக்கமா இருக்கா? அப்போ அந்த தொழில் அமைப்புகள், உத்தியோகம், வேலை வாய்ப்பு, இதை முடக்கு நீங்கி வாழ்க்கையில் ஒரு புதிய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது. கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே. மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பத்திரிகை துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க, அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க, அதே போல் அரசு அதிகாரிகள் அல்லது பிரைவேட் ஜாபில் நல்லா உயர்ந்த பதவியெல்லாம் ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கடகராசியாக இருப்பார்களே. ஆனால் வருமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கா? நிச்சயமாக அதெல்லாம் சரியாகும். கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எந்த நாடுகளில் இருந்தாலும் சரிதான், உள்நாடோ வெளிநாடோ,
பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு தொழில் நல்லா நடந்துக்கிட்டே இருக்கு, திடீர்னு தொழில் கட்டுப்படுது, மங்குதுன்னா இத்தனை நாள் உங்களை வாழ வச்ச அந்த பூமிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, பூமி இடதோஷத்தை நீங்கள் கவனிக்கணும்னு அர்த்தம். அதை விட்டு நீங்கள் கணபதி ஹோமம் பண்ண, நாகூர் பண்ணால் பிரச்சனைக்கு அது தீர்வே இல்லை. பூமி தோஷம் சார், இடதோஷம் சார், செய்வினை கோளாறுங்க சார். அப்போ இதை போல் உங்களை எடுத்து சொல்லுவதற்கு ஒரு நல்ல குருமார்கள் வேண்டும். உங்களுக்கு சரியான வழி காட்டுவதற்கு நல்ல குருமார்கள் வேண்டும். அவங்க இடத்துல உங்களுக்கு நல்ல குரு அமையணும், அதான் முக்கியம். பணங்காசு செலவு பண்ணி பிரயோஜனம் இல்லை. தீர்க்கமாக இப்படித்தான் உங்களுக்கு இருக்கும், இதை நீங்கள் செய்யுங்க, இதை செஞ்சால் நீங்கள் முன்னுக்கு வரலான்னு தடையை விலக்கி ஒளியை காட்டக்கூடிய குருமார்கள் உங்களுக்கு அமையணும். நிச்சயமாக கடக ராசி அன்பர்களே, உங்களுக்கு நல்ல குருமார்கள் அமைவார்கள். உங்களுக்கு நல் வழி பிறக்கும், நல்லது நடக்க போகுது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆணோ பெண்ணோ, யார் குடும்ப பெண்களோ கன்னியா பசங்களோ, எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் கடகராசிக்கு நல்லது நடக்க போகுது, உங்களுக்கு நல்ல குரு கிடைப்பார் என்பதை சொல்லிக்கொண்டு, அவர் மூலமாக உங்களுக்கு நன்மையும் நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, உங்களுடைய கேள்விகளை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.